வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் அல்வா கிண்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நிர்மலா சீதாராமன் அல்வாவை கிண்ட போகிறாங்க. பெரிய அல்வாவை கிண்டி தர போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஏற்கனவே நிறைய பொருளாதார நிபுணர்களும் இதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொருளாதாரங்கிறதுனால இதை கொஞ்சம் டேட்டா வச்சுட்டு தான் பேசணும். அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய ஆய்வறிக்கை சொல்கிறது என்னென்னா, அதுவும் குறிப்பாக ரங்கராஜன் போன்ற ஏற்கனவே இருந்தவர்கள் சொல்கிறது என்னென்னா, சாமானிய மக்கள் இருக்காங்கள்ல, அவர்கள் கட்டக்கூடிய வருமான வரி அப்படிங்கிறது கார்ப்பரேட்டுகள் கட்டப்படுவதை விட பல மடங்கு அதிகம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏழை மக்களில் 50% பேர் அதிகமாக வருமான வரி கட்டுகிறார்கள். உயர்தரத்தில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் அவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான அந்த கட்டக்கூடிய தொகைங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதை இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா, 2017 2021 வரைக்கும் அதானி அவர்கள் சம்பாதிச்சார்ல சொத்து, அந்த சொத்துக்கு முறையாக இவர்கள் வரி கட்டியிருந்தால் இந்தியாவில் உள்ள அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஒரு வருடத்திற்கு அவங்க சம்பளம் கொடுத்துருக்கலாம். இந்தியாவில் உள்ள கழிப்படங்கள் இல்லாத இடத்தில் கழிப்படங்கள் கட்டியிருக்கலாம். இந்தியாவில் ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஊட்டச்சத்தை கொடுத்துருக்கலாம். இவ்வளோ பணம் இது எல்லாத்தையும் பண்ணால் கூட 40,000 கோடி மிஞ்சுங்கிறாங்க. இது ஏன் பண்ணல? அப்புறம் ஜிஎஸ்டி வசூல் போன தடவை விட இந்த தடவை அதிகமாகிடுச்சுங்கிறாங்க. ஜிஎஸ்டி வசூலுங்கிறது அதிகமாகிறது நாட்டுக்கு நல்லதா மக்களுக்கு நல்லதா? நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவீங்க. நாட்டுக்கு கூட நல்லதில்லை. ஏன்னா ஜிஎஸ்டி வருடம் அதிகமாகுது. அப்படிங்கும்போது என்னென்னா, அதிகமாக மக்கள் பணம் கட்டுறாங்க. ஆனால் உண்மையில் உள்ளே போய் பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருடமும் ஜிஎஸ்டி அதிகமாவதற்கு காரணம் அதிகமாக ஏழை மக்களை பயமுறுத்தி வருமான வரி கட்டுங்கள், தேசத்தை வலிமைப்படுத்துங்கள் அப்படின்னு விளம்பரத்தை போட்டு, இல்லைனா பெனால்ட்டி போடுவோம், அதை போடுவோம் பயமுறுத்தி அவர்கள்ட்ட வாங்கக்கூடிய பணம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவருடைய துறை ஒரு அடியாள் போல செயல்படுகிறது. ஏழை மக்களுக்கு, பெரிய பணக்காரர்களுக்கு ஏவல் ஆட்களாக செயல்படுகிறது அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு நிதி அப்படிங்கிறது என்ன இருக்கணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய 50 நாடில் ஜிஎஸ்டி வரி உள்ளது. ஆனால் இந்தியாவில் தான் ஜிஎஸ்டி தான் உலகத்திலேயே மோசமானது. இப்போ என்னென்னா, உலகத்திலேயே மோசமானது இப்போ நம்ம பக்கத்தில் நடக்கிற வியட்நாம், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, பக்கத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் போங்க, அங்கே வேட்லாம் வாங்குவாங்க. அவர்கள் எவ்வளோ வாங்குகிறாங்க, நம்ம நாட்டுக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க? ஏன்னா இன்றைக்கி பெரிய முதலாளிகள் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளுக்கு நீங்கள் வரி வச்சா பரவாயில்ல. இப்போ உதாரணமாக எளிமையாக நம்ம சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். இந்த புள்ளி வரத்தை பற்றி பேசுகிறத விட எளிமையாக சொல்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சாமானிய ஏழை மக்கள் வாங்கக்கூடிய அரிசி, கோதுமை, மளிகை பொருள்கள் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறீங்க. பெரிய பணக்காரர்கள் உபயோகப்படுத்துகிற அந்த அலங்கார பொருள்கள், காரு, இதுக்கு ஜிஎஸ்டி உயர்த்திட்டு இந்த ஜிஎஸ்டியை குறைச்சாங்கன்னா ஏழை மக்கள் ஜிஎஸ்டி வரியிலேருந்து தப்பிக்கலாம். சாதாரண துணிக்கடையிலேருந்து இப்போ சாப்பிட்ற எங்கே போய்ங்க 90 ரூபா பில்லு, 14 ரூபா ஜிஎஸ்டி. அப்போ சாமானிய மக்களிடமிருந்து அவனுடைய உழைப்பை, பணத்தை சுரண்டுகிறீர்கள். இதில் ஜிபேன்னு ஒன்று கொண்டு அதை எல்லாரையும் பயன்படுத்த வச்சு இப்போ ஜிபேக்கும் காசு, தொட்டதுக்கெல்லாம் காசு. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பெரிய பணக்காரர்கள், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 5% இந்திய மக்கள் தொகையில் உள்ள மொத்தம் 143 கோடி, வெறும் 10 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. அப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களை அதிகப்படுத்துங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே விவசாயத்துக்கு நம்ம நிறையா சப்சிடி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் என்ன சிக்கல்னால் பார்த்திங்கன்னா, அமைச்சரின் 300 ஏக்கர் தோட்டம், நீங்கள் பாருங்களேன், வீடியோ வரும் பாருங்கள், அமைச்சரின் 300 ஏக்கர் தோட்டம், அந்த ஒரு கவுன்சிலரின் அத்தனை கோடி உள்ள பிரம்மாண்டமான ஒரு பழத்தோட்டம், இவங்க யாருமே அந்த விவசாயத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலத்துக்கு வருமான வரி கட்டுவதில்லை. ஏன்னா வருமான வரி விலக்கு. இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஜிஎஸ்டி வரம்பு 0% முதல் 28% வரை 9 நிலைகளாக உள்ளது. புகையிலைக்காக 35% தனி வரம்பு இருக்குது. சென்ற மாதத்தில் கூட பாப்கார்னுக்கு 3% வரி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வசூல் 12%, வருமான வரி வசூல் 20% அதிகரித்துள்ள நிலையில் நிறுவனங்கள் கட்டிய வரி 1.20% அளவே அதிகரித்துள்ளது. பெரிய பெரிய கார்ப்பரேட் அம்பானி, அதானி, டாட்டா, மிட்டல் சொல்லிக்கிட்டே போனால் நிறைய பேர் இருக்காங்க.
இவர்கள் கட்டியது வந்து குறைஞ்சிருக்குது, சாமானிய மக்கள் கட்டியது அதிகரித்திருக்கிறது. ஜிஎஸ்டி வசூலில் 64% ஜனத்தொகையில் கடைகோடி 50% ஏழை மக்களிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. எப்படி? முதல் முறையாக தனி மனிதர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வரி நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வரியை விட அதிகமாக இருக்கிறது. ஜிஎஸ்டி எண்கள் பொய் சொல்வதில்லை. நிர்மலா சீதாராமன் வார்த்தையிலேயே நாட்டின் வருமானத்தை தூக்கி பிடிக்க வறியவர்கள் தான் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள். அதீத வரி விதிப்பால் மக்களிடம் அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட பணம் இருப்பதில்லை என்று ரங்கராஜன் குற்றம் சாட்டுகிறார். ஜிஎஸ்டி கணக்கீடு நம்ம ஏழை மக்களை விட சிறு குறு தொழிலாளர்களையும் பாதிக்கிறது. ஆடம்பர பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அதிகரித்தால் வசதியும் தேவையும் உள்ளவர்கள் வாங்கலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரிசிக்கும் பருப்புக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். 2024 எடுக்கப்பட்ட கணக்கில் 143 கோடி, அதில் 10 கோடி தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 58% விவசாயிகள் இருக்காங்க. ஏழை விவசாயிகள் 5 ஏக்கருக்கும் குறைவாக உள்ள விவசாயிகளுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து சப்சிடி கொடுங்க. ஆனால் 300 ஏக்கர் 400 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி நீங்கள் அவர்களையும் அந்த வரி விதிப்பில் கொண்டு வருவீர்கள்? அவங்க வந்து நிறையா மினிஸ்டர்லாம் பார்த்துருக்கோம், பேரே வேணாம், தமிழ்நாட்டோடு இருந்தாங்க. எப்படி கிடைச்சதுன்னா எங்கள் மனைவி வந்து விவசாயத்தில் சம்பாதிச்சாங்கங்கிறாங்க. அதுக்கு வரி விலக்கு இல்லை. அப்போ விவசாய வரி விலக்கு உண்டு. விவசாயத்தில் சம்பாதிக்கிறதுக்கு அப்போ இவர்கள் ஜெயலலிதாமா கூட திராட்சை தோட்டம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்பயே பாருங்கள், நம்ம யாரை வேணால் பாருங்கள், பக்கத்தில் இருக்க கவுன்சிலர்களோ அமைச்சர்களோ இவர்களுக்கு எத்தனை வீடுகள் இருக்கிறது, எத்தனை இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்தின் மூலமாக எவ்வளோ சொத்து சேர்க்கிறாங்க. இன்னும் அவங்க தொடர்ந்து நிறையா அந்த கட்டுரை பெருசாக போகுது. அப்புறம் இன்னொன்று, டாப் 5% பணக்காரர்கள் இந்தியாவின் மொத்த வளத்தில் 60% வளத்தை அனுபவிக்கிறார்கள். சொன்னது யார்? ஆக்ஸ்போக் இந்திய நிறுவனத்தின் ஆய்வு தெரிவிக்கிறது. வங்கிகள் மேற்கொண்ட ஆய்வின் பிரகாரம் 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான வராக்கடன் தள்ளுபடி 2019 பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 8% வரி குறைப்பு. அதாவது 12 லட்சம் கோடி பணக்காரர்களுக்கு வரி சலுகை, 8% வரி குறைப்பு. இதெல்லாம் யாருன்னா ஏழை மக்களிடம் அதை ஃபில்லப் பண்ணுறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5% பணக்காரர்களுக்கான வரிகளை முறைப்படுத்துவதன் மூலம் நாட்டிற்கு வளம் சேர்க்க முடியும். கல்வி, ஆரோக்கியம் போன்ற அத்தியாவசிய துறைகளுக்கு அதிகம் செலவிடப்பட முடியும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பில்லியனர்களிடம் 10 பேரிடம் 5% வரி வசூலித்தால் நாட்டில் உள்ள அத்தனை ஆதிவாசிகளின் ஆரோக்கியத்துக்கும் 5 வருஷம் செலவழிக்க முடியும். பெரும் பணக்காரர்களின் சொத்தில் 2% அளவு வரியாக ஒரே ஒரு முறை இந்தியாவில் இருக்க பணக்காரங்களில் 2% அவங்கக்கிட்ட முறையாக ஒரே ஒரு தடவை வசூலித்தா போதும். 40,423 கோடி திரட்டி அடுத்த 3 ஆண்டுகளில் ஊட்டச்சத்து குறைபாட்டை தீர்க்க முடியும். அதாவது வந்து இன்றைக்கி இருக்க பசங்க படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை ஒரு வருடம் கொடுக்க முடியும். வரிச்சுமை என்பது எல்லாராலும் பாராட்டப்பட்டாலும் 5.5 லட்சம் முதல் 9.5 லட்சம் வரை ஆண்டு வருமானமாக பெறும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஆண்டு வருமானம் பெறுதுன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க. அவங்களே இப்போ ஏழைகள் தான். மாதத்துக்கு ஒருத்தர் ஒரு 70,000 ரூபா சம்பாதிக்கிறார். மாதமாக ஒரு 12 மாதம் சம்பாதிக்கிறார். மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபா வருது. அவர்கள் மீது சிபிபிடி அப்படிங்கிற ஒரு டைரக்ட் டேக்ஸை போடுறாங்க. இது நடுத்தர மட்ட மக்களின் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அவலத்தை ஏற்படுத்துகிறது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்னொன்று பண்ணலாம். இப்போ டெபாசிட் சாதாரணமாக நம்ம பண்ணுறோம். எது? ஃபிக்ஸடில் போடுவோம். ஃபிக்ஸடில் முதல்ல வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா ஃபிக்ஸடில் போட்டு அதுக்கு வட்டி வந்தால் அதுக்கு நம்ம டிடிஎஸ் கட்டணும் ஒன்று. அதுக்கப்புறம் மூத்த குடிமக்கள் அவங்க நிறையா பென்ஷன் இப்போல்லாம் இல்லைன்ட்டாங்க. அதனால் அவங்க வந்து எஃப்டியில் போட்டிருந்தாங்க. அதுக்கும் இப்போ பெரிய டிமாண்ட் வந்துருச்சு. அதுக்கும் வந்து நீங்கள் வரி கட்டணும். இன்னும் குறிப்பாக சொன்னால் 2020 நைஸாக நுழைக்கப்பட்ட புதிய வரி முறை சென்ற வருடம் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டது. பழைய வரி முறையில் நிலைய கழிவு 50% தொடரும் நிலையில் இதில் 75 என்று அதிகப்பட்டிருப்பதே இதற்கு சான்று. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்ப்பார். அவர் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பார், பசங்களுக்கு மெடிக்கலுக்கு கட்டியிருப்பார், கல்வி கட்டணம் கட்டியிருப்பார். இதற்கெல்லாம் முதல்ல வருமான வரியில் விலக்கு. இப்போ அப்படி இல்லை, அதற்கும் வருமான வரி கட்டணும். அதாவது நீங்கள் சாதாரணமாக செய்யணும். அதேமாதிரி 3 லட்சத்தில் வரி விதிக்கிறாங்க. அதை வந்து 5 லட்சத்திலிருந்து தொடங்கலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேல் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு அதிகமாக சர்சார்ஜ் விதிக்கலாம்.
இவ்வளோ விஷயம் போட்டிருக்காங்க. ஆனால் நிதர்சனமாக நடக்கிறது என்னென்னா, இன்றைக்கி இந்தியாவில் தொடர்ந்து இப்போ நம்ம என்ன தான் நம்ம கற்றுனாலும் இன்றைக்கி நிதியமைச்சர் மோடி இவர்களை ஆட்டி படைப்பவர்கள் பணக்காரர்கள். எந்த ஆட்சி வந்தாலும் காமராஜர் ஐயா போன்று, நேரு ஐயா போன்று, காந்தி போன்று ஒரு மகான்கள் இப்போது இல்லை. அதனால் இவர்கள் எல்லாமே மேல் மட்டத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள். நம்ம எல்லாத்தையும் தான் சொல்கிறோம். ஆனால் பிஜேபி ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணாங்க. இப்போ மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது அவர் பொருளாதார மேதையாக இருந்ததனால் மக்கள் சில கஷ்டத்துக்கு ஆனானாங்க, மாற்று கருத்தில். ஆனால் பல இன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஏன்னா ரொம்ப உலகமே வந்து பொருளாதாரத்தை நடிச்சிட்ட போது கூட நம்ம நல்லா இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பொருளாதாரம் தெரியாத ஒரு பொருளாதார மினிஸ்டர், ஒன்றுமே தெரியாத ஊர் மட்டுமே சுற்றக்கூடிய ஒரு பிரதமர், உள்துறையினா என்னன்னே தெரியாத ஒரு உள்துறை அமைச்சர், இப்படி நம்ம இருக்கும்போது இவர்கள் கையில், அந்த குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி வேறு என்ன சொல்கிறது? இன்றைக்கி ஏழை மக்கள் பாதிக்கப்படுறது அவ்வளோ கண்ணீராக வருது. ஜிஎஸ்டிங்கிற ஒன்றை போட்டு, ஜிஎஸ்டி, டிடிஎஸ் இதெல்லாம் நமக்கு என்னென்னு தெரியும். 18% பண்ணுக்கு ஒரு வரி, அதுக்கு ஒரு வரின்னு இப்போ எளிமையாக நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டுக்கு புரிய வச்சுட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ எலெக்ஷன் இல்லைப்பா, அதனால தான் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவே போட்டாங்க. என்ன, டெல்லிக்குன்னு தனியாக நீங்கள் பட்ஜெட்டில் எதுவும் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கக்கூடாது. எலெக்ஷன் அதுக்கு பீகாருக்கெலாம் அறிவிப்பாங்க. அதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது மேலும் ரோட்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை மேலும் ரோட்டுக்கு கொண்டு வரும். ஏன்னா இவர்கள்ட்ட ஒரு பெரிய பொருளாதார திட்டமே இல்லை. இவர்கள் வேறு நோக்கி போயிட்டுருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, பணக்காரர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சேர்த்துட்டோம்னா இவர்கள் சொல்லக்கூடிய இந்துக்கள்லாம் சாதாரணமாக நிற்பாங்க. பெரிய பணக்காரர்கள் மட்டும் ராமர் கோயில், கிருஷ்ணர் கோயிலெலாம் கட்டி அது கும்பாபிஷேகம் பண்ணிட்டு மோடியோட சிரித்து போஸ் கொடுத்துட்ருப்பாங்க. மக்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக காலம் ஒரு நாள் மாறும். நீங்கள் இதே வயதுடன், இதே இளமையுடன் ரொம்ப நாள் இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இப்படியே இருக்கும். அப்படி நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, இல்லை கண்டிப்பாக வயசாகுங்க, காலம் மாறுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறும். மாறும்போது இப்போது இருப்பவர்கள் இயற்கை கொடுக்கும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இயற்கை தண்டனை கொடுக்காவிட்டாலும் மனிதன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான். சட்டம் கண்டிப்பாக தன் கடமையை செய்யும்னு உறுதியாக நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.